இந்த 31ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு வசந்தம் நண்பர் குழு, செந்தமிழ் நண்பர் குழு மற்றும் இளம்புலிகள் நண்பர் குழு மற்றும் ஊர் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் முத்தமிழ் போற்றும் 30ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு எங்களது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள சிவகிரி பேரூராட்சியின் தலைவரம்மா பிரதிபா கோபிநாத் அவர்களையும், சிவகிரி ஆதவன் உரிமையாளர் எம் கோபிநாத் ஐயா அவர்களையும் விளையாட்டு குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த போட்டியை நமது சிவகிரி பேரூராட்சியின் தலைவர் அவர்கள் துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உருளைக்கிழங்கு போட்டி ஓகேவா? என்ன பண்ணணும் இந்த கேம்ல? நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க. 5 கல்லை எடுத்துட்டு போய் அந்த போட்டியில வச்சு அந்த போட்டியில இருந்து மறுபடியும் அந்த 5 கல்லை எடுத்துட்டு போய் அவங்க வச்சவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓ சூப்பர் சூப்பர். ஓகே, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. 5 கல்லை இங்க இருக்கிறத எடுத்து கொண்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல வைக்கணும். அங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த சர்க்கிள்க்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. யாரும் இடிச்சுக்காம பத்திரமா விளையாடுங்க, சரியா? விழுந்துடக்கூடாது. ஓகேவா? ரெடியா? நான் விசில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி போனீங்கன்னா அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஓகேவா? ரெடியா இருக்கு? ரெடி 1 2 3 ஒரே டைம்ல ரீச் ஆகாங்களே. இது யாருக்கு பரிசு கொடுக்கறதுன்னு தெரியல. வேகமா எடுத்துட்டு போ. வேகமாடா. கை தட்டுங்க எல்லாரும். எடுத்துட்டு போ ஆகாஷ். எல்லாருமே வெற்றியா ரொம்ப சிறப்பா எல்லாரும் உருளைக்கிழங்கு குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாம் பொறுக்கி கொண்டு பெண்கள் வந்து நேரா தூக்கி அதிக நேரம் நிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு. நீங்க வந்து கயிறுல இருந்து 1 ஹார்ம் டிஸ்டன்ஸ்ல இப்படி தள்ளி நின்னுக்கோங்க. இப்படி வைங்க, எல்லாரும் இப்படி வச்சு நில்லுங்க. ஓகே ஓகே. அதே மாதிரியே கல்ல வந்து நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கவே கூடாது. ஒரே ஒரு கை தான் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு கையில தான் நீங்க அந்த செங்கல் தூக்கி பிடிக்கணும், சரிங்களா? நம்ம வீட்டுல எப்படி பாத்திரம் எல்லாம் தூக்கி பிடிச்சி ஒரே கையில நிப்போம் ரொம்ப நேரமா, அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நம்ம செங்கலை வச்சு நம்ம டெஸ்ட் பண்றாங்க. அதனால நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணிடணும் நம்ம எல்லாரும், சரிங்களா? ஓகே, ரெடிங்களா? விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, மத்தவங்கள பார்க்க வேணாம். நீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல எல்லாம் படபடன்னு இறங்குறாங்க. கல்லெல்லாம் கீழே இறங்கிடுச்சு. சூப்பர் சூப்பர். 4 பேர் நிக்கிறாங்க. சூப்பர். நீங்களும் இப்படியே நிக்க வேண்டியதுதான், நாங்களும் அப்படியே தான் நிற்போம். அப்படித்தானப்பா?
அருமை அருமை அருமை. நம்ம இளைஞர்கள் வந்து நம்ம சாதிச்சே காமிப்போம் அப்படின்னு சொல்லி சூப்பரா நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு கோவம் வந்துச்சு போல இருக்கு, கீழே போட்டுட்டாரு. பா, 4 பேர் பயங்கர ஸ்ட்ராங்கா சிங்க மாதிரி நிக்கிறாங்கப்பா. புதூர் வசந்தம் செந்தமிழ் இளம்புலிகள் நண்பர் குழு சார்பாக இணைந்து நடத்தும் இன்று பல்வேறு கலை நிகழ்ச்சி திருவிழா 31வது ஆண்டு நிகழ்ச்சியாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நமது வரதராஜ் அவர்களையும் நமது வீரகோபால் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் நமது பேரூர் கழக செயலாளர் அண்ணன் கோபால் அவர்களையும், பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் கதிர்வேல் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து முன்னிலை பொறுப்பில் இருக்கும் நமது பேரூராட்சி தலைவர் சகோதரி பிரதீபா கோபிநாத் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மணியகாரர் அண்ணன் சத்திவேல் அவர்களையும், மற்றும் ஓய்வு ஆசிரியர் அண்ணன் ஓவிய ஆசிரியர் அண்ணன் குமரேசன் அவர்களையும், நமது கவுன்சிலர் அண்ணன் நடராஜன் அவர்களையும், மற்றும் நம்ம இந்த பகுதியில் சிறப்பாக உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கும் நமது சீரியார் வடிவேல் அண்ணன் அவர்களையும், மற்றும் வருகை இருந்திருக்கும் சரி சரி நம்முடைய பாலு மாமலை அவர்களையும், மற்றும் வருகை இருந்திருக்கும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தியிருக்கும் நம்முடைய வசந்தம் செந்தமிழ் இளம்புலிகள் நண்பர்கள் அனைவரையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வருஷம் இதே நாள் இதே நேரம் இங்கே இருக்கிறோம். போன வருஷம் இங்கே தான் இருந்தோம். இல்லை போன இடம் முதல் தடவையில், அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2-3 டைம் வந்திருக்கிறோம். போன வருஷம் வந்தோம், இந்த வருஷம் வந்தோம். போன வருடம் ஒரு சினிமா நடிகர் வந்திருந்தாரு, நட்சத்திர பேச்சாளர். வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு ஒரு 5 நாள் எல்லாத்தையும் மறந்து ஒரு சந்தோஷமா நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் இன்னைக்கு போனஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய பொங்கல் சிறப்பாக கொண்டாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நாளைக்கு கரிநாள், அதையும் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. கரிநாளை கூப்பிடுவீங்களா? மறந்து ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறோம். பொங்கலுக்கு வாங்கினாப்ப கரிநாளுக்கு கூப்பிட மாட்டேங்க. அதனால எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சந்தோஷமா இருங்க. திங்கக்கிழமை நம்ம வேலைகளை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய தமிழர்களை ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சி. தமிழர்கள் பண்பாடு நம்மளுடைய பண்பாடு, பழைய கலைகளை நம்மள நிறைய மாறி போயிட்டோம். நிறைய டவுனுக்கு போயிட்டோம். நிறைய நம்மளுடைய இன்னும் டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாளைக்கு அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி காலம் மாறிக்கிட்டு இருக்கிற காலத்துல இன்னும் பழச நம்ம புதுப்பிச்சுக்கிட்டு வர சூழ்நிலை தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு கலை பண்பாடுன்னு சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட நிகழ்ச்சி இந்த ஒரு மாசமாங்க. இந்த பொங்கல் நிகழ்ச்சி மார்கழி 15லயே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 6 தொகுதிக்கு நம்ம எம்பியா இருக்கிறோம். நமக்கு 6 தொகுதி இருக்குது. இங்க இருந்தா முடக்குறிச்சி மட்டும் இருக்கு. ஈரோடு, குமராபாளையம், காங்கேயம், தாராபுரம் 6 நிகழ்ச்சியிலே 6 தொகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 150 நிகழ்ச்சி கலந்திருப்பேன். எல்லாமே இளைஞர்கள், பெண்கள், விளையாட்டு போட்டி, கிரிக்கெட் போட்டி, கபடி போட்டி 15 நாளா நடந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கோட முடிஞ்சிடும் நினைச்சேன். நாளைக்கோட முடிய மாட்டிருக்கு. நாளைக்கு கறி நாளோட முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அது மாதிரி நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் கஷ்டப்படணும். ஒரு சந்தோஷமா நம்முடைய உற்றார் உறவினர்களோட பங்கு பங்காளி மாமச்சனோட இந்த மாதிரி ஜாலியா ஃப்ரீயா இந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணி சந்தோஷமா இருங்க. நல்லா படிங்க. குழந்தைகள்லாம் நல்லா படிக்க வைங்க. அடுத்த தலைமுறை நல்லா போயிட்டு இருக்கணும். நீங்கள் டெல்லியில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எம்பியா டெல்லிக்கு அனுப்பிச்சிங்க. நீங்கள் போய் பார்த்தா தெரியுது நம்மளுடைய தமிழ்நாடுனுடைய வளர்ச்சி, தமிழ்நாடுடைய ஒற்றுமை, மக்களோட ஒற்றுமை, நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கிட்டையே நிற்காது. அங்கேருந்து வட மாநிலத்திலேருந்து நிறைய வேலைக்கு வந்திருக்கிறாங்க. இந்திக்காரர் நிறைய வேலைக்கு வந்திருக்காங்க.
இந்திக்காரர் வேலைக்கு மட்டும் வரலாம், ஆனால் இந்தி பழக்கத்தை நாம் பழகக்கூடாது. நம்மளுடைய கலாச்சாரங்கிறது அனைத்துவருக்கும் பாதுகாப்பான ஒரு கலாச்சாரம். நம்ம இந்திக்காரர் முழுசாக வந்துட்டோம் அப்படிங்கிறீங்க, இந்த பொங்கல் கொண்டாட மாட்டோம், கோழி பண்டிகை தான் கொண்டாடுவோம். இது இந்த மஞ்சள் பவுடரெல்லாம் மூஞ்சியில் ஊசிட்டு கொண்டாடுற பண்டிகை இது. அதனால் தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த திருநாள் இன்னும் 100 ஆண்டு காலம் இது இதே இடத்துல நடக்கணும். 31 வருஷம் இல்லை, 100 ஆண்டு காலமாக நான் அடுத்த 100வது ஆண்டு விழா, 50வது ஆண்டு விழா நடக்கணும், 100வது ஆண்டு விழா நடக்கணும். இந்த 50வது ஆண்டு விழாவுக்கு நம்ம எல்லாரும் இருக்கணும், இந்த இடத்துல எல்லாரும் இருக்கணும். வரதுமே வீரகோபால் தலைமையில் தான், இன்னும் 20 வருஷம் கழிச்சு அவங்க தலைமையில் தான் இது நடக்கணும். அந்தளவுக்கு எல்லாரும் நலமாக சுகமாக இருக்கும்னு கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நீங்களாம் கலந்துக்கிட்ட இந்த விளையாட்டு குழந்தைகள் விளையாட்டில் கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லி அனுப்புங்க. 2 பேர் உங்களுக்கு தூண் மாதிரி இருக்காங்க, வரதுமே வீரகோபால், அதுபோக நம்ம எல்லா நண்பர்கள் இருக்காங்க, பேரூர் செயலர் இருக்காங்க, தலைவர் இருக்காங்க, கதிரவன் இருக்காங்க, மணியார் இருக்காங்க, எல்லாரும் நம்ம ஒரு வடிவேல் மாப்பிள்ள எல்லாமே நீங்கள் சொல்லிவிடுங்க. எதாக இருந்தாலும் பாதுகாப்பாக எந்த சூழ்நிலையும் நான் வந்து நிற்பேன்னு கேட்டுக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வார்டுக்கு அந்த விவசாய இதெல்லாம் வந்துருச்சா எல்லாத்துக்கும்? ஏன் நேற்றே கொடுத்துருக்கு, இன்னைக்கு ஒன்று கொடுத்துருக்கு. அது வந்து விளையாட்டுக்கிட்டுன்னா கம்ப்ளீட்டாக கிரிக்கெட் பேட்டு நேற்று முத்தூரில் ஓப்பன் பண்ணி சாமிநாதன் துவக்கி வச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு கிட் பாக்ஸ் வந்து 25,000 ரூபா வரும். 100 31 பொருள், 30 பொருளோ 31 பொருளோ, கிரிக்கெட் பேட்டு, டென்னிஸு, எக்கச்சக்கம். அது வந்துன்னா பசங்க அப்படியே விளையாடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு. அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க. இதெல்லாம் வந்து நம்ம முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, எல்லாத்துக்குமே எல்லா வார்டுக்கும் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பயன்படுத்திங்க கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்து அழைப்பினை ஏற்று வருகை தந்து காலையிலே விளையாட்டினை ஆரம்பித்து இப்பொழுது பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுள்ள சிவகிரி பேரூராட்சியின் தலைவரமா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து வரவேற்கப்படுகிறது. நமது பகுதியின் கவுன்சிலர், சிவகிரி பேரூராட்சியின் நமது பகுதியின் கவுன்சிலர் பாலச்சந்திர அவர்களுக்கு பொன்னாடை போற்றி விழாக்குழு சார்பாக வரவேற்கப்படுகிறது. பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி மிக சிறுமிகளுக்கான 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலே முதலிடம் வகித்த பிரக்யா முதலிடம். மிக சிறுமிகளுக்கான 100 மீட்டர் ஓட்டம் பரிசு வாங்க, படம் வேக போங்க. அடுத்தபடியாக 2ஆம் இடம் சதர்சனா, 100 மீட்டருக்கான சதர்சனா. 3ஆம் இடம் சர்வேசினி 3ஆம் இடம். அதுக்கு அடுத்தபடியாக மிக சிறுவர்களுக்கான 100 மீட்டர் ஓட்டம் முதலிடம் ரோஹித், 2ஆம் இடம் சித்தார்த், 3ஆம் இடம் தர்ஷன். ஆறுதல் பரிசு வருண். ரோஹித் வாங்க. முதலிடம் மிக சிறுவருக்கான 100 மீட்டர் ஓட்டம் ரோஹித் முதலிடம், சித்தார்த் 2ஆம் இடம், தர்ஷன் 3ஆம் இடம், வருண். ஆறுதல் பரிசு வருண். அடுத்தபடியாக சிறுவர்களுக்கான 100 மீட்டர் ஓட்டம் முதலிடம் சிவானி, 2ஆம் இடம் யோகதர்சி, 3ஆம் இடம் துர்கா. சிவானி. அடுத்து யோகதர்ஷினி, 3ஆம் இடம் துர்கா. அடுத்து சிறுவர்களுக்கான 100 மீட்டர் ஓட்டம் தர்ஷன் முதலிடம், விகாஸ் 2ஆம் இடம், லோகேஷ் 3ஆம் இடம்.
அடுத்து பெண்களுக்கான வேகநடை. பெண்களுக்கான வேகநடை போட்டியிலே வெற்றி பெற்ற மகளிர் அபி முதலிடம், ஜி செல்வி இரண்டாம் இடம், நதியா என்கின்ற நாமணி மூன்றாம் இடம். பொன்னம்மாள் அவர்கள் ஆறுதல் பரிசு. வேகநடை பெண்கள் அபி முதலிடம், ஜி செல்வி இரண்டாம் இடம், நதியா என்கின்ற நாமணி மூன்றாம் இடம், பொன்னம்மாள் நான்காம் இடம். அதற்கடுத்து பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம். முதலிடம் சௌமியா, இரண்டாம் இடம் அபி, மூன்றாம் இடம் கவிதா, நான்காம் இடம் ஜி செல்வி. அடுத்தபடியாக சிறு பெண்களுக்கான ஆண்களுக்கான அடுத்தது இளைஞர்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம். பயிர் திருநாளை முன்னிட்டு வசந்தம் செந்தமிழ் இளமொழி நண்பர்கள் குழுவின் சார்பாக இன்று 31வது ஆண்டு அடியெடுத்து வைத்து வெகும் சிறப்பாக சமத்துவ பொங்கல் இங்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதற்கு சிறப்பு விருந்தினராக நமது ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் KE பிரகாஷ் அவர்களையும் மற்றும் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் 6வது வார்டு கவுன்சிலர் சவிதா அவர்களையும் 6வது வார்டு செயலாளர் பாலச்சந்தர் அவர்களையும் மற்றும் இம்மேடையை அமர்ந்திருக்கும் ஆசிரியர் குமரேசன் ஐயா அவர்களையும் முன்னாள் மணிகார சக்திவேல் அவர்களையும் வசந்தம் செந்தமிழ் இளம்புலிகள் நண்பர்கள் குழு அனைத்து நண்பர்களுக்கும் மேடைக்கு முன்பு அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு காலையில 8 மணியிலிருந்தே எங்கள் பொங்கல் திருவிழா வெகு சிறப்பாக ஒவ்வொரு போட்டிகளும் நடந்து கொண்டிருந்தது. அதில் 3 போட்டிகளை துவக்கி வைத்து நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். உருளைக்கிழங்கு பொறுக்குதல், அதில் சிறுவர்கள் வெகு சிறப்பாக ஒவ்வொரு உருளைக்கிழங்குகளையும் ஒவ்வொரு வட்டத்திற்குள் கொண்டு வந்து யார் முதலில் வைக்கிறார்களோ அவர்கள்தான் முதல் பரிசு என்று சொன்னார்கள். எனவே அப்போட்டியில் 8 இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். 8 பேரும் சரிசமமாக ஓடி ரொம்ப மிகச் சிறப்பாக விளையாடினார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒரு கையில் செங்கல் தூக்க வேண்டும், செங்கல் தூக்க போட்டி. அதில் பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். வீடு கட்டுவதற்கு எது நம்மளுக்கு தேவையோ அதனின் அடித்தளம் செங்கல். செங்கல் வச்சும் நாங்க போட்டி நடத்துவோம் சொல்லி நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா இல்லையா, நம்மளோட வெற்றிக்கு என்ன தேவையோ
அதை வந்து நாங்கள் இந்த போட்டியில் வச்சிருக்கிறோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் எல்லா பெண்களும் வந்து கிட்டத்தட்ட ஒருத்தவங்க வந்து 50 வயதை கடந்தவர்கள். நானும் வந்து இதில் ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லி அவங்க ஆறுதல் பரிசு கூட இப்போ பெற்றிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப நேரம் யார் அதிக நேரம் தூக்கி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ரொம்ப எல்லாரும் நல்லா அற்புதமாக அந்த செங்கல் வந்து ஒரு கையில் இன்னொரு கையில் பேலன்ஸ் பண்ணாமல் ரொம்ப அற்புதமாக வெற்றி பெற்றாங்க. அத்தனை தாய்மார்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக தாய்மார்கள் மட்டும்தான் கலந்து கொள்வார்களா, நாங்களும் கலந்து கொள்வோம் என்று இளைஞர்கள் வந்தார்கள். இளைஞர்களுக்கு டஃப் கொடுக்கணும்னு சொல்லி 2 செங்கல் 2 கைகளில் தூக்க வைத்தோம். அதிலும் இளைஞர்கள் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பில்டிங்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி அந்த போட்டியில இளைஞர்களும் சரிசமமாக நின்றார்கள். இறுதியில் அண்ணன் தம்பி பரிசை வெற்றி சென்றார்கள். அதில் கலந்து கொண்ட அனைத்து இளைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இதை போல் பல்வேறு போட்டிகளை இங்கு நடத்தி சிறப்பு செய்த நமது வசந்தம் குழுவினர்களுக்கும் தமிழர் திருநாளாம் என்பதற்கு இதற்கு முன்பு முன்னோர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஊர்களில் எல்லாம் கும்மி அடித்து பூ கொட்டி கோயில எல்லாம் போய் பாட்டு சொல்லி விளையாடி சந்தோஷமா அந்த அன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடி விளையாடுவாங்க. எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் பொங்கல் திருவிழா தான். என் தமிழர்களுடைய பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம். எனவே அதனை வந்து நம்ம முன்னெடுத்து நம்ம இளைஞர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதன் நோக்கத்துடன் நாம் இன்னும் அந்த கலைகளை அந்த விளையாட்டுகளை மிக சிறப்பாக ஒவ்வொரு விளையாட்டுகளையும் தயார் செய்து இங்கிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் போட்டிகளை நடத்தி அவர்களுக்கும் பரிசுகளை வழங்க இருக்கும் நமது குழுவினர்களுக்கும் அன்பு பொங்க, ஆசைகள் பொங்க, இன்பம் பொங்க, இனிமைகள் பொங்க, அனைவரின் நெஞ்சில் மகிழ்ச்சி பொங்க, அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாளாம் வாழ்த்துக்கள். இதில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் வெற்றியாளர்கள் இல்லை, இதில் கலந்து கொண்ட அனைவரும் வெற்றியாளர்கள் தான். எனவே அனைவருக்கும் இன்னொரு முறை இனிய தை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்த வசந்தம் இளமொழியினர் குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணக்குது, நெத்தி போட்டு ஜொலி ஜொலிக்குது, எங்க கருப்பு வரத பாருங்கடா.